வணக்கம் நண்பர்களே. விஜய் டிவிக்கு இப்பொழுது வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது மிருக வதை சட்டத்தின் கீழ் இந்த வழக்கை நாங்கள் உங்கள் மீது ஏன் வழக்கு தொடுக்கக்கூடாது என்று விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் போயிருக்கு விஜய் டிவி நிர்வாகத்திற்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, பொறுப்பு துறப்பு அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்த்தும் போதும் பொறுப்பு துறப்பு அப்படின்னு ஒரு இது போடுவாங்க. இந்த நிகழ்ச்சியில் நடக்கிற பேசுகிறவங்களுடைய கருத்து தான் அது அவங்களுடைய கருத்து, எங்கள் நிறுவனத்தின் கருத்து அல்ல அப்படின்னு போடுவாங்க. இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ விஜய் டிவி அந்த பர்டிகுலர் நீயா நானா ஷோ நடத்துனது யார்? கோபிநாத்துடைய கருத்துக்களையும் அதில் அவர் சொல்லியிருக்கார். 2 தரப்பு கருத்துக்களையும் வாங்கி அவர் தீர்ப்பு சொல்கிற இடத்துல எங்கேயும் இல்லை. அந்த தகுதியோ அந்த பொறுப்பையோ யாரும் அவருக்கு கொடுக்கலை. அவருக்கு அந்த தகுதியும் கிடையாது. அந்த தகுதிக்கு அவர் வரவும் முடியாது. காரணம், எடுத்திருக்கிற விஷயம் ஒரு உயிர். ஒருத்தனை கடிச்சது கடிக்கலை. அனுதினமும் கொண்டிருக்கும் மதுவை பற்றி பேச தைரியம் இல்லாதவர் ஒரு அப்பா எந்த இடத்துலையுமே அதுக்காக குரல் கொடுக்கணும். அந்த நாய்க்காக குரல் கொடுக்கணும், மனுஷன் தான் வருவான். அப்போ 2 தரப்பையும் பேச விட்டு அவருடைய முழுமையான வாய்ப்புகள் அளித்து அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு போகணும். அவ்வளோதான் ஆங்கரோட வேலை. ஆனால் இவர் எப்பொழுதுமே அதிமேதாவி அல்லவா? யார்? கோபிநாத். நீயா நானா அப்படிங்கிற ஒரு பட்ட பேரோடு இருக்கிற கோபிநாத் அதிமேதாவித்தனத்தில் அப்படித்தான் இப்படித்தான் பாடி லாங்குவேஜை மாறிடுச்சு. இப்போ விஜய் டிவிக்கு அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸில் மிருக வதை சட்டத்தின் கீழ் உங்கள் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு தெரியாது, அது ஆங்கர் தான் ஆர்கனைஸ் பண்ணாருன்ட்டுவாங்க. ஆங்கர் 2 சைடையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாரா இல்லையாங்கிறத அந்த மிருகவதை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுக்கணும்னு அந்த நோட்டீஸ் அனுப்பினவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்போ ரா ஃபுட்டேஜ் கொடுத்தாகணும், அதாவது கம்ப்ளீட்டாக ஷூட் எடுத்ததை அதில் இதெல்லாம் இவங்க கட் பண்ணாங்க, இதெல்லாம் சேர்த்தாங்கன்றது அங்கே தெரிஞ்சிடும். ஸோ அப்போது இவ்வளோ சிக்கல்களை உண்டு செய்கிற ஒரு ப்ரோக்ராமை ஒன்று நிறுத்துவாங்க, அல்லது கோபியை கூப்பிட்டு கண்டிச்சு இனிமேல் இது வராமல் பார்த்துக்கப்பான்னு சொல்லுவாங்க. இந்த 2ல் ஒன்று நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். நீங்கள் நீயா நானா ஷோவை பற்றி எனக்கு ஒன்றும் நான் அதுக்கு எதிரியே இதுவும் கிடையாது. ஆனால் நடத்துகிறவர் வர கிட்டத்தட்ட நிறைய வருடங்கள் அவர் வெற்றிகரமாக நடத்தினார். அப்படி திறமை இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் திறமை திமிராக மாறியதால் இப்பொழுது கம்பெனிக்கு பெரிய பிரச்சனை. கம்பெனி கோபிநாத்துக்காக விஜய் டிவியில் தன்னுடைய பேரை இழக்க விரும்பாது. என்ன நடக்கும் பொறுத்திருந்து பாருங்கள், பேசலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.